மன்ற தலைவர்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. ஆட்சியர் பிரபுசங்கர், மாவட்ட ஊராட்சி முகமை திட்ட இயக்குநர் ஜெயக்குமார் முன்னிலையில் நடைபெற்ற கருத்தரங்கத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தொடர்பாக பஞ்சாயத்து தலைவர்களுக்கு கருத்துரை வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. திருவள்ளூர் ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ஜெயக்குமார் முன்னிலையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான பதவிக்காலம் 3 அல்லது 4 மாதங்கள் உள்ள நிலையில் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் தொடர்பாக கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. பதவிக்காலம் முடிந்துவிட்டது என்று கருதாமல் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்து தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று எனவும், அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி ஊராட்சி தலைவர்களுக்கான பதவி மிகவும் முக்கியமான ஒன்றாக எனவும், பெண் ஊராட்சி தலைவர்கள் கணவர்கள் துணையின்றி தாங்களாகவே பணியாற்ற வேண்டும் எனவும் ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்தார். வன்கொடுமை, ஜாதி வேறுபாடு கிராமப்புறங்களில் அதிக அளவு காணப்படுகிறது எனவும், அதனை தவிர்த்து அனைவரும் ஒன்றிணைந்து சமூக நீதியினை வளர்க்க வேண்டும். எனவே ஊராட்சி தலைவர்கள் தங்களுடைய கடமைகளின் பொறுப்புகளை உணர்ந்து திறமையான ஆளுமை பண்பை நிலைநாட்ட வேண்டும். மேலும் ஊராட்சிகளில் கிராம ஒழிப்பு கூட்டங்கள் வாயிலாக பள்ளிக்கு செல்ல குழந்தைகளை கண்டறிந்து பள்ளிகளுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் குழந்தை திருமணத்தை நடைபெறாமல் இருப்பதற்கு பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த கருத்தரங்கத்தை ஊராட்சி மன்ற தலைவர்களும் பெண் ஊராட்சி மன்ற தலைவர்களும் வரவேற்றுள்ளனர். இருப்பினும் கால தாமதமாக விழிப்புணர்வு கருத்தரங்கம் தொடங்கப்பட்டுள்ளதால் இன்னும் 3 அல்லது 4 மாதங்களில் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் வன்கொடுமை சட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் என பெருமுடிவாக்கம் ஊராட்சி தலைவர் பாலலட்சுமி வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். ஒழிப்பம் பற்றி குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி கலெக்டர் எங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. பெண் தலைவராக இருந்து நாங்கள் எல்லாத்துலேயும் இறங்குறோம். ஊர் ஜனங்களோட நாங்களும் ஒத்துழைக்கிறோம். இந்த ஜாதி வேற்றுமை இல்லாமல் எல்லா இதுலேயும் ஒரு கோவிலேருந்து உள்ள நுழையிறதுலேருந்து திருவிழாக்கள் எடுத்து செய்கிறோம். இப்போது எல்லாம் அவங்களுக்கு தான் நாங்கள் எஸ்சி எஸ்டிக்கு தான் முதல் உரிமை கொடுத்துருக்கோம். எங்களுக்கு சமமான உரிமையும் அவங்களுக்கு கொடுத்து எல்லாரும் ஒன்று கலந்து தான் சமத்துவ பொங்கல், ஊரில் விளையாட்டு, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எல்லாமே நாங்கள் ஒன்றா தான் எல்லாம் செய்கிறோம். எங்கள் இதில் இந்த தீண்டாமை, வேற்றுமை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. குழந்தைகள் பாதுகாப்பு, பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு பற்றி நாங்களும் போயிட்டு ஸ்கூலு எங்களுக்கு முடிஞ்ச அளவு மோட்டிவேஷனல் கிளாஸ் மாதிரி ஸ்பீச் கொடுக்குறோம். பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்புன்றது முக்கியம். இந்த காலகட்டத்தில் ஒரு 5 வயசு குழந்தைலேருந்து 50 வயசு வரையும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. அதுதான் ரொம்ப இப்போ சமூகத்தில் ஒரு பெரிய அநீதியாக நடக்குது இங்கே. அதெல்லாம் படிக்க கேட்க எங்களுக்கே இது பண்ண. அதனால் நாங்களே போகிறோம். ஸ்கூல் மூலயமா, காலேஜ் மூலயமா எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அது அந்த மாதிரி அரக்கர்களை கடுமையாக தண்டிக்கணும். ஒரு பெண்ணை ஒரு சகோதரத்துவம் இல்லாமல், ஒரு மனசாட்சி இல்லாமல் கொடூரமாக நடத்துகிற இதுவை